நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 9 நாட்களாக இந்த சைட்டில் தான் வேலை. அந்த வேலை துவங்கின நாள் முதல் நான் உங்களுக்கு வீடியோக்கள் 1-2 சின்ன சின்ன வீடியோக்கள் கிளிப்பு தான் போட்டு தந்திருந்தேன். அதே மாதிரி வேலை துவங்கக்கூடிய நாளும் ஒரு 3 நிமிஷம் உள்ள ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு பகிர்ந்து தந்திருந்தேன். அத்திக்கயம் பகுதியில் உள்ள ஒரு சைட்டு தான் இது. நம்ம ஊருக்காரர் தான் அந்த வேலையை நம்ம அங்கே கொண்டு சேர்த்தார். ஒரு இன்ஜினியர் வேலை தான். அவர் வந்துட்டு அடிக்கடி வரவும் இல்லை, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்தார். நம்ம ஊருக்காரரும் வேலையை ஏப்பிச்சதோட சரி, அவரும் ஒரு 3 நாள் நின்றுட்டு ஊருக்கு வந்துட்டார். ஆனால் 9 நாட்கள் தரமாக நின்று அந்த வேலையை முடிச்சிட்டோம். நானும் இன்னொரு ஆளும் உண்டு. கடைசியில் பார்த்தா நானும் பெங்காலில் ஒரு பையனும் தான் இந்த வேலையை முடித்தோம். அந்த வேலையை பார்த்திங்கன்னா கீழ்நிலை, அதாவது இந்த வார்க்கை வரும்போது ரோடு நிரப்புக்கு வந்துடும். கீழ்நிலை தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். செங்கல் கட்டெல்லாம் எப்போவுமே இப்போ நிறைய செங்கல் பார்த்திங்கன்னா எந்த சுள்ளை எடுத்து பார்த்தாலுமே சில செங்கலில் அளவு சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். நம்ம கெட்ட நேரம் ஒன்றுக்கு ஒன்று பார்த்து வைக்கலைன்னா ஒரு சைடு தூக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு தள்ளியும் மாறியும் வரும். இது நிறைய இடங்கள் இந்த பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயமானு கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவங்க இதில் வந்து கேட்கலாம். ஆனால் நம்ம கல் வைக்கும்போது, கல் அடுக்கும் போதும் சரியாக பார்த்து அடுக்காமல் இருந்தால் ஒரு சைடு மொத்தம் தூக்காக இருக்கும், மறு சைடு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் தேவைப்பில் போயிடும். இருந்தாலுமே பார்த்து கவனமாக செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு. அந்த ஒரு சிக்கல் இங்கே இந்த கட்டத்தில் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம சூப்பராக வேலை பார்த்துட்டோம். நீங்கள் பார்த்தாலே புரியும். வேலையை தொடங்கும்போது 3 நாட்கள் சரியான மழை, மீதி 6 நாளும் மழை இல்லாமல் இருந்ததுனால அழகான ஒரு வேலையை சூப்பராக முடிச்சிட்டோம். எப்போவுமே நம்ம வேலை செய்யக்கூடிய இடமும் சுத்தமாக இருக்கணும்னு உள்ள எண்ணம் உள்ளவன் தான். அதுக்கு இந்த இடமும் அருமையாக தான் இருந்தது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் ஒரே ஒரு நாள் தான் அங்கே வந்தார். வந்த மனுஷன் எத்தனை கல் கட்டின, என்ன செய்தேன்னு ஒன்றும் கேட்கல. அவர் கேட்டால் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் அடைச்சி தூத்து சுத்தமாக வேலை பாருங்கன்னு சொன்னார். அப்போது இந்த மாதிரி போட்ட ஒரு ஆள்கிட்ட வேலை செய்யாமான்னு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே தோணுச்சு. நாங்களும் சுத்தமாக சூப்பராக அந்த வேலையை அழகாக கொண்டு வந்துட்டோம். கூட இருந்த ஆளுகளும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளும் அவங்களும் செஞ்சது மாதிரி நின்று வேலையை முடிச்சிட்டோம். நம்ம பெங்கால் பையன் தான் லாஸ்ட்டு 3 நாளும் கூட நின்று கட்டிட்டு இருந்தான். அந்த பையன் பார்த்திங்கன்னா எனக்கும் அவனுக்கும் ஒரு போட்டி, யாருக்கு சரியாக கட்டுவான்னு சொல்லிட்டு. அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்கிட்ட காட்டுவான், நான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவன்கிட்ட காட்டுவேன். அதனால் 2 பேருக்கும் ஒரு பய உணர்வு மனசுக்குள்ளே இருக்கும். அவனை விட நம்ம சரியாக கட்டணும், இல்லை என்னை விட அவன் சரியாக கட்டணும் உள்ள ஒரு மனசு உள்ள பய உணர்வு இருக்கும்போது வேலை இன்னும் அருமையாக போகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தூத்து சுத்தம் பண்ணி அழகாக வேலையை முடித்து கொண்டு வரோம். அதுதான் பெரிய விஷயம். கட்டு முடிய இடத்துல நிறைய கல்லெல்லாம் பொடிஞ்சு கிடக்கும், நிறைய பொருளெல்லாம் இருக்கும், எல்லா கட்டத்துலேயும் உள்ளது தான். ஆனால் இதையெல்லாம் வேலை சன்சைடு லெவல் ஆகும்போதே சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டு அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நண்பன் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கான். சூப்பராக அந்த இடத்த எல்லாம் கிளியராக தூத்து வாரி எல்லாம் அப்படி தான் வேலையை கொண்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு இந்த வேலை வந்திருக்க இன்ஜினியரும் பேருதவியாக இருப்பார். அவருக்கும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் செய்ய தான் மிகவும் பிடிக்கும். நம்ம ஊருக்காரரும் வீட்டில் இருக்கார். இனி அவரும் வந்து வேலை ஏப்பிச்சு விட்டாலும் அவரும் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வேலை நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு வார்த்தையாக தான் காத்திருக்கேன். 2-3 நாள் ஆகும் சொன்னார் கேரளாவுக்கு திரும்ப வர. அவர் போய் இனி பார்த்து அதை சொன்ன பிறகு தான் எனக்கு மனசு திருப்தி ஆகும். அதுவரை எனக்கு மனசுக்குள்ளே அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம செய்த வேலை நமக்கு திருப்தியாக தான் இருக்குது 100%. ஆனால் அது இன்னும் அவங்க வேலை தந்த இன்ஜினியர் இல்லைன்னா நம்ம ஏப்பிச்சிட்டா ஆள் அந்த இடத்துல போய் பார்த்து அது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன பிறகு தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாகும். அப்படி சபரிமலை ரூட்டு அத்திக்கயம் பக்கத்தில் ஒரு தரமான ஒரு கட்டடம் நம்ம வேலை பார்த்து சன்சைடு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு பேருதவியாக இருந்த நம்ம சொந்தங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. வணக்கம்.